வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கொடூரமான ஒரு சம்பவம், சட்டத்துக்கு முரணான ஒரு சம்பவம், ஒருதலை பட்சமான ஒரு சம்பவம். இஸ்லாமியர்களை எவ்வாறு நொறுக்குவது அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு சட்டத்தின் வெளிப்பாடு. குஜராத் மாநிலத்தில் பனங்கந்தா அப்படிங்கிற மாவட்டத்தில் பாலன்பூர் நகரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் பச்சல் கான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். அவர் ஒரு லாரி டிரைவர், வண்டி ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. அவர் ஒரு இஸ்லாமியன். அந்த ஒரு நாளைக்கு 5 நேரம் தொடரக்கூடிய ஒரு கடமை உள்ளவங்க இஸ்லாமியர்கள். போயிட்டு இருக்கார், லாரியை ஓட்டிட்டு போயிட்டு. அப்போ திடீர்னு தொழுகை நேரம் வந்துடுச்சு. நம்ம இந்து மக்கள் வரலீங்களா, ஒரு பூஜை பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணுவாங்க. கிறிஸ்துவர்கள் அப்படித்தான், அந்த நேரம் வரக்கூடிய சமயத்தில் போய் கோயில் முன்னால் பூஜை பண்ணுவாங்க இல்லையா, இறங்கி நின்று கடவுளை வேண்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இஸ்லாமியர் இறங்கி லாரியை ஓரமாக நிறுத்திடுறாரு. எந்த டிஸ்டர்பும் இல்லாமல், எந்த போக்குவரத்து இடையூறும் இல்லாமல் லாரியை ஓரமாக நிறுத்திட்டு துண்டு போட்டு இறைவனை தொழுகிறார். அவ்வளோதான் அவர் செஞ்ச ஒரே ஒரு செயல்பாடு தான். ஆமாம், உடனே இதை ஒருத்தர் 2-3 பேர் சமூக ஃபோட்டோ வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டுறாங்க. அது வைரலாக பரவுது. இதில் என்ன ஒன்றுமே கிடையாது. இல்லை, தொழுகை ஒரு இஸ்லாமியன் நடத்துகிறார். பச்சல் கான் அப்படிங்கிற இஸ்லாம், குஜராத்தை சேர்ந்த பாலன்பூரை சேர்ந்த இஸ்லாமியன் நடத்துகிறார். இதை வீடியோ போடக்கூடிய அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல, ஒரு கொலை நடந்த ஒரு விஷயம், மற்றபடி பாலியல் வன்கொடுமை நடந்தது இல்லைங்க, ஒரு கேவலமான ஒரு சூழல் போலீஸுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நடந்தது அப்படின்னா பரவாயில்ல. ஒரு இஸ்லாமின் தொழுததை போட்டா வீடியோ பிடிச்சி சமூக வலைத்தளத்துல போட்டு போலீஸாருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வேண்டுமென்றே செய்து அதை போலீஸ் பார்க்குறாங்க, குஜராத் போலீஸ் பார்க்குறாங்க. உடனே பச்சல் கான்ட்ட விளக்கம் கேட்டு உடனே அவர் 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு என்னை விசாரிச்சுட்டு வராங்க. இல்லை, என்ன செஞ்சார் அவர்? ஒண்ணுமே செய்யல. அவரை படைத்த இறைவனை வணங்கினார், கடவுளை வணங்கினார், ஆண்டவரை வணங்கினார். அவ்வளவுதான் அவர் செய்த ஒரே ஒரு செயல்பாடு. இது குற்றமா? போலீசார் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அது என்ன இருக்கு? என்ன ஜீவன் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையா. 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு உன்னை கைது செய்யப்படல. 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு விசாரிக்கிறாங்க. வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அதுல என்ன இருக்கு? விசாரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? போலீசார் தலையிடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? இல்ல, காயத்ரி ரகுராம் சொன்ன மாதிரி, காயத்ரி ரகுராம் அண்ணாமலைகிட்ட பேசினாராம். பேசிட்டு இருக்க சமயத்துல ஒரு நைட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாராம். அண்ணாமலை காயத்ரி ரகுராம பார்த்து செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். காயத்ரி ராம் அண்ணாமலை அவர் கொடுத்த பேட்டி தான். அவங்க என்ன பக்கத்து பார்த்தோம், யாரும் கிடையாது. உடனே இல்லை சிஸ்டர் போட்டு அப்படியே ரூட்டை மாத்தினாரா? இல்லை, அந்த மாதிரி அதை பச்சல் கான் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்தாரா? இல்லையே. அந்த மாதிரி ஆள்லாம் இன்னைக்கு அப்படியே ரத யாத்திரை, பாத யாத்திரைன்னு ஜாலியா போயிட்டு இருக்காங்க இந்த ஜனநாயக நாட்டில். சரி, அது இல்லை. அப்புறம் கேடி ராகவன் அப்படின்னு பாஜக ஒரு பிரமுகர் அந்த இறைவனை வணங்கக்கூடிய அந்த பூஜை அறையிலே பாலியல் வன்கொடுமை செய்தார், பாலியல் பலாத்காரம். ஒரு பெண்ணை உறவு கொண்டார். அந்த வீடியோ இன்னைக்கு இருந்துட்டார். அந்த மாதிரி இந்த பச்சல் கான் எதை செஞ்சாரா? ஒண்ணுமே இல்லையே. அடுத்து சசிகலா புஷ்பா அப்படிங்கிறவங்க மணிகண்டன் பாஜக, அது குறிப்பிட்ட ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய சமயத்தில் அப்படி தடவுனாங்க, ஒண்ணுக்குள்ள தடவுனாங்க. அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சாரா அந்த பச்சல் கான் என்ற இஸ்லாமிய? இல்லையே. இல்ல, இந்த நாடாளுமன்ற கலர் குண்டு தாக்குதலுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு அவனுக்கு? பச்சல் கான் குஜராத்தை சேர்ந்த பாலன்பூரை சேர்ந்த பச்சல் கான் இருக்கா? இல்ல, 3 வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு, போலீசார் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன அவர் தவறு செஞ்சு விட்டார்? அவரை படைத்த இறைவனை வணங்கினார். அவரு இஸ்லாமியர். டிஸ்டர்ப் இருக்கா? போக்குவரத்து தடையானதா? அந்த இடத்துல பயங்கரமான ஒரு டிராபிக் ஜாம் ஆச்சா? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே.
இல்ல குஷ்பு மாதிரி சேரி பாஷைன்னு ஏதாவது வந்து ஒரு சாதிய கொடுமையா ஏதாவது பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. இந்த இப்ப நம்ம நடந்துட்டு பாருங்க, ஒரு 4-5 நாளைக்கு குமரி மாவட்டம் தக்கலையில முட்டைக்காடு நாஞ்சில் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு பாஜக பிரமுகர், பொறுப்புல கூட கிடையாது, பாஜக பிரமுகர் பல் டாக்டர்கிட்ட போய் தன்னுடைய பாலியல் வன்கொடுமை காமிச்சிருக்கான். இல்ல அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாரா? அதுவும் கிடையாது. பச்சல்கான் ஒன்றும் இல்லையா? ஆதாரம் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஒன்றும் கிடையாது. அடுத்து மேட்டூர் நகர செயலர், பாஜக நகர செயலர் ராமு அப்படிங்கிற அந்த நபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி இளநிலை உதவியார் தினேஷ்குமாருக்கு கொலை மிரட்டல் விட்டார். நான் கியூல நிற்க முடியாது, நான் கொடுத்த உடனே பில்ல போட்டுரும் அப்படின்னு சொன்னார் அந்த பாஜக ராமு. அந்த மாதிரி ஏதாவது இந்த பச்சல்கான் கொலை மிரட்டல் விட்டாரா? ஒன்றும் இல்லையா? இல்ல தொழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் சாசன சட்டத்தில் அம்பேத்கர் எழுதிக்காரா? இல்லையே. என்ன பிரிவு? கமான் பாக்ஸை தெரிஞ்சா போடுங்க. அப்புறம் அந்த முகமது இஸ்லாமிய தூதர் முகமது நபியை வந்து ஒரு பாஜக பெண் இழிவா பேசினான். இந்தியா ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கோர்ட்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி இவர் ஏதாவது ராமரை இழிவுபடுத்தி கிருஷ்ணரை இழிவுபடுத்தி இந்த இஸ்லாமியர்கள் பேசினாரா? ஒண்ணுமே இல்லை. இல்ல அண்ணாமலையை போன்ற வரலாற்றுக்கு புறம்பாக வரலாற்றை திருத்தி ஏதாவது இந்த பச்சல்கான் பேசினாரா? அண்ணாவும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து மன்னிப்பு, அண்ணா பிரச்சனை ஏற்படும் 2 பேர்த்துக்கு, அதனால அடிப்படையில் வந்து அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டாரு, பெரியார் வந்து அடி வாங்கினார், ஏதாவது ஒண்ணு. அப்புறம் அந்த முதுநிலை மருத்துவ சீட்டு வந்து 1,80,000 சீட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரிலாம் வரலாற்றுக்கு புறம்பா. நான் வந்து 20,000 புக்கு படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வரலாற்றுக்கு புறம்பா 2 லட்சம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கேன் அப்படி வரலாற்றுக்கு புறம்பா ஏதாவது பச்சல்கான் சொன்னாரா? அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லையாங்க. இல்லை ஏதோ ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. அதே மாதிரி திருச்சி சூர்யா டெய்ஸி அந்த ஆபாச ஆடியோ மாதிரி ஏதாவது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தார் அந்த பச்சல்கான். குஜராத்தை சேர்ந்த பாலன்பூரை சேர்ந்த பச்சல்கான் செஞ்சாரா? பில்கிஸ் பானு சம்பந்தப்பட்ட வகையில பிஜேபி இன்னைக்கு ஃப்ராட் அப்படின்னு உச்ச நீதிமன்ற காரி துப்பி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கேவலமான ஒரு விஷயத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு ஃப்ராடு தான் செஞ்சாரா? பாஜக செய்த ஃப்ராடை போல பல உண்மைகளை மறைத்து பில்கிஸ் பானு வழக்கில் பல உண்மைகளை மறைத்து உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் ஃப்ராடுத்தனம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சுக்க ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது பச்சல்கான் ஏதாவது செஞ்சாரா? இல்லையே. இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு ரஜினிகாந்த் பாய் அப்படிங்கிற வழக்குல சட்ட விரோத பிடிவாரண்டை பிறப்பிச்சு ஜாமீன் பெற்ற ஒரு நபரை குஜராத் போலீசார் வந்து விசாரிச்சிருக்காங்க, காவலில் விசாரிச்சிருக்காங்க. 4 நாள் பிடிவாரண்டை பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது உறுதுணையா இருந்தாலும் பிடிவாரண்டை போட்டாரா? இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காதுல்ல? இல்லையே. இல்ல நம்ம அண்ணாமலை வந்து சமீபத்துல மோடியை வந்து காமராஜருக்கு ஈக்குவலா ஒப்பிட்டு பேசுறாரு. மோடி காமராஜரை போல் மோடியும் ஒருவர், காமராஜர் மோடியும் ஒருவர் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறாரு. காமராஜரை மோடியோடு ஒப்பிட்டு பேசுறாரு, மோடியை காமராஜரோடு ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாரு? ஒண்ணுமே இல்லையே. இல்ல இந்து நாடுன்னு அறிவிச்சாச்சா இல்ல பாரதம்னு அறிவிச்சிட்டீங்களா? அது கூட கிடையாதுங்க. இல்ல இந்து ராஷ்டிரா கொண்டு வந்தாச்சா இல்ல ஒருவேளை தலைநகர வாரணாசியை மாத்திட்டீங்களா? எதுவுமே நடக்கலையே. இல்ல அவர் செய்த என்ன குற்றம் என்ன? அதான் என்னுடைய அவர் செய்த குற்றம் என்ன? வண்டியை நிறுத்துறாரு அந்த இஸ்லாமியன், பச்சல்கான் அப்படிங்கிற இஸ்லாமியன், பாலன்பூர் அந்த பைபாஸ் ரோட்ல இஸ்லாமியன் நிறுத்துறாரு, தொழுகிறார், அவ்வளவுதான். வீடியோ போட்டாலும் சரி, ஆடியோ போட்டாலும் சரி, அது எங்க பரவனாலும் சரி, வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், பாபர் மசூதியா எல்லாம் ஒன்னா சேர்ந்து இடிச்சிங்க. ஆனா இன்னைக்கு ராமர் கோவில எல்லாம் ஒன்னா சேர்ந்து திறக்க முடியுதா? நான் கேட்கக்கூடிய கேள்வி, பாபர் மசூதி எந்த அளவுக்கு இடிச்சிங்க, இஸ்லாமியனுடைய வயிறு எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கும், அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில். இன்னைக்கு அதே ராமர் ஜென்ம பூமி இருந்தா ராமர் கோவிலை கட்டியாச்சு, ரைட், ஓகே. அது எல்லாரும் சேர்ந்து திறக்க முடியுதா? எத்தனை பிரிவு. 4 சங்கராச்சாரியா சொல்றாங்க மோடி வந்து சிலையை தொடவே கூடாதுங்கிறாங்க. ஆமா, அதுக்கு அந்த ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல
அந்த அறநிலையத்துறையை சேர்ந்த அந்த பொறுப்பாளர் சொல்றாரு, சாமியார்களுக்கு மற்ற சில சில பிரிவுகளுக்கு இங்க இடமே கிடையாது. உங்களுக்குள்ள பிரிவு வந்துருச்சா? ஆனா பாபர் மசூதியை மட்டும் எப்படி ஒன்னா சேர்ந்து இடிச்சீங்க? அப்ப அந்த தீட்டு இல்லையா? இடிக்கும் போதுல அந்த தீட்டு இல்லை. ஆனா இடித்த பின், ராமர் கோயில் கட்டிய பின் திறப்பு விழாவப்ப ராமரை நீ தொடக்கூடாது, நான் தொடக்கூடாது, தீட்டு சாஸ்திரம் சொல்லுகிறது. பாதியில் கட்டப்பட்ட கோவில் திறப்பு விழா செய்யக்கூடாது. ராம லாலா அப்படிங்கிற அந்த சிலை எங்க ஆனது? என்ன ஆச்சு? யாரை கேட்டு திறப்பு விழா தேதியை அறிவித்தீர்கள்? யாரை கேட்டு பாபர் மசூதி இடிச்சீங்க? நான் கேட்கிறேன், இந்த 4 சங்கராச்சாரிய பார்த்துமே கேட்கிறேன். ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு யாரை கேட்டு தேதி குறிப்பிட்டு கேட்கிறாங்க அந்த 4 சங்கராச்சாரியர். இப்ப நான் கேட்கிறேன், யாரை கேட்டு என்ன தேதி குறிப்பிட்டு பாபர் மசூதி நீங்களா சேர்ந்து இடிச்சீங்க? அப்ப இனித்தது இப்பொழுது புளிக்கிறது, கசக்கிறது. அஜ்மீர் தர்காவுக்கு புனித போர்வை போத்திட்டா பாவமெல்லாம் கரைஞ்சிருமா? இல்ல மோடியை பார்த்து கேட்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு அஜ்மீர் தர்காவில். இன்னைக்கு சந்தன உருசு விழா நடந்துட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. புனித போர்வை கொடுக்குறாரா? புனித போர்வை கொடுத்தா செய்த பாவமெல்லாம் கரைந்து விடுமா? கோத்ரா ரயில் எரிப்பு அது இல்லை என்று ஆகிவிடுமா? 2500 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், இல்லை என்று ஆகிவிடுமா? இஸ்லாமிய பெண்கள் நாசம் செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், இல்லை என்று ஆகிவிடுமா? சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாட்டுக்கறி திங்க முடியல, அது இல்லை என்று ஆகிவிடுமா? ஹரியானாவில் மசூதிகளை எரித்தீர்கள், இல்லை என்று ஆகிவிடுமா? மணிப்பூரில் அநியாயமாக 2 பெண்கள், சிறுபான்மை பெண்கள் நிர்வாணமாக எடுத்து பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள், அவர்கள் இல்லை என்று ஆகிவிடுமா? எத்தனை தர்கால புனித போர்வை போத்தினாலும் சரி, எத்தனை கடவுள்களை வழிபட்டாலும் சரி, அது இஸ்லாமிய கடவுளாகட்டும், கிறிஸ்துவ கடவுளாகட்டும், இந்து மத கடவுளாகட்டும், உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான். காலத்தின் கட்டாயம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.